யாரை கேட்டாலும் பரோட்டா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பரோட்டா செய்யறது வீட்ல ரொம்ப கஷ்டம்ன்ட்டு ட்ரை பண்ணவே மாட்டோம். ஏன்னா அதுக்கு பெரிய இடம் இருக்கணும். நல்லா தூக்கி வீசி அடிச்சு பெரட்டி பரோட்டா செய்யணும்னு சொல்லி பயந்துக்குவோம். ஆனா காயின் பரோட்டா இந்த பரோட்டாவை செய்யுங்க. சப்பாத்தி போடுற மாதிரி ஈஸியா இந்த பரோட்டாவை செஞ்சுட்டு போயிடலாங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டா இருக்கும். 4 கப் மைதா மாவை பாத்திரத்தில் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில சேர்த்து ஃபர்ஸ்ட் பெரட்டி விட்டுட்டு 1 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் தண்ணியை ஒட்டுக்கா ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மிடவுமே சாஃப்டா இருக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. ஆயில நல்லா மேல தடவி விட்டுக்கோங்க. காயாம இருக்கணும். நல்லா ஊறி வந்த மாவை ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு மாவை இந்த மாதிரி நான் 2ஆ கட் பண்ணிட்டு குட்டி குட்டி பால்ஸா பிரிச்சுக்கிறேன். சப்பாத்தி பிரிக்கிற மாதிரி பெரிய உருண்டையா பிரிக்காம குட்டி குட்டியா பிரிச்சு எடுத்துட்டு எப்பவும் சப்பாத்திக்கெல்லாம் எப்படி விரிப்போமோ அதே போல விரிச்சுக்கலாம். வரமாவு தூவாம ஆயில தொட்டு நல்லா இந்த மாதிரி சன்னமா விரிச்சு விட்டுட்டு ஆயில நல்லா மேலே சேர்த்து இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ற மாதிரி 2 சைடும் ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு சைடு அப்படியே மடிச்சு விட்டுக்கிட்டே வாங்க. அப்புறமா எடுத்து சுருட்டினீங்கன்னா அழகாக இந்த மாதிரி பன்னு மாதிரி சுருண்டு வரும். அவ்வளோதான். இந்த சுருண்டு வந்ததை அப்படியே வச்சு தட்டி எடுத்திங்கன்னா காயின் பரோட்டா அழகாக ரெடி ஆகிடும். இதை அப்படியே தோசைக்கல்லில் நம்ம போட்டு சுட்டு எடுக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி கெட்டியான ஸ்கில்லட் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சிருக்கிற காயின் பரோட்டா எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. திருப்பி திருப்பி விட்டு நல்லா பரோட்டா கோல்டன் கலரில் செவக்கிற அளவுக்கு சுட்டு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியான காயின் பரோட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.